அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப 2 நாளாக பரபரப்பாக திமுககாரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறுவரையறை விஷயம் அதில் உள்குத்து இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதிநிதித்துவம் காணாமல் போகுது அப்படின்லாம் அபண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக கருப்பு கொடி இது பண்ணிகிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணாங்க. அது பெரும்பாலும் போய் சேரலை, எல்லாம் பிசு பிசுத்து போச்சு. அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற இதே நேரம், இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கிற இதே நேரம் பார்லிமெண்ட்டில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இது முறையில்லாதது, பிரதிநிதித்துவம் போயிடுது, மக்கள் தொகை நாங்கள் கட்டுப்படுத்தினதுனால தொகுதி இது பண்ணுறது தப்பான விஷயமா இருக்குது. இது போக அமித்ஷா சொல்கிறதுக்கும் பேப்பரில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது, குறிப்பாக தென் மாநிலங்கள் அனைத்துமே வஞ்சிக்கப்படுதெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. அது அங்கே ஒன்றும் கரை சேராது, அது தெரிஞ்ச விஷயம். விடுங்க, அடுத்த மேட்ரு. இப்போ 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. 2002 டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் பாஸ் ஆகுது. அதன் அடிப்படையில் 2009 வந்த பாராளுமன்ற பொது தேர்தல் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியே காணாமல் போச்சு. சிட்டிசன் படத்தில் எப்படி அத்திப்பட்டுங்கிற ஒரு கிராமமே காணாமல் போகுமோ அதுபோல் தமிழ்நாட்டில் ஒரு பாராளுமன்ற தொகுதியே காணாமல் போச்சு. அது என்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது பேரில் ஒரு தொகுதியே கிடையாது. சரி, அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் 2006 2011 வரைக்கும் தமிழ்நாட்டோட கிராமப்புற மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் இருந்தார். அப்போ தொகுதி மறுவரையறை அப்போ தமிழ்நாட்டில் மிக புராதனமான ஒரு கோவில் நகரங்கள், மக்களுடைய வாழ்வியல் கலாச்சாரம் இன்னைக்கும் அந்த அளவுக்கு உயர்வா பழமையை மறக்காமல் இன்னைக்கு அந்த கலாச்சாரம் அவங்க பரிபாலிச்சிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது புதுக்கோட்டையை சொல்லலாம். கம்பனுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு புதுக்கோட்டை, கலைகளுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு புதுக்கோட்டையாக இன்னைக்கு திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட புதுக்கோட்டையை அந்த தொகுதியே காணாமல் போச்சு. இன்னும் சொல்ல போனால் டாக்டர் முத்துலட்சுமி அவங்க பேரில் நலத்திட்டம்லாம் இருக்குது, ஸ்கீம் இருக்குது. அங்கே பெரிய ஆஸ்பத்திரிக்கு, புதுக்கோட்டை அரசு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அந்த அம்மா பேரை தான் சூட்டியிருக்கோம். இவ்வளவுலாம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தோட தலைநகராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிற பேரை ஊற்றி மூடினாங்க. எப்போ? 2009. அப்போ தமிழ்நாட்டில் இவர் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவங்க அப்பா சிஎம்மாக இருக்கார். அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? சென்ட்ரலில் அங்கே பிஜேபி கிடையாது, மன்மோகன் சிங் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இவங்க கூட்டணியில் இருக்காங்க. அவங்க கூட்டணியில் இருந்ததுனால இதை கண்டுக்கலையா? ஏன், எப்படி, என்னங்கிறது தெரியலை. அதெல்லாம் அவங்களுக்கே வெளிச்சம். இதில் மிக முக்கியமாக ஏன் புதுக்கோட்டைக்கு அந்த அளவுக்கு இது பண்ணுறேன்னா, பக்கத்தில் தஞ்சை மாநகரத்தில் வளர்ந்தவன், அடிக்கடி புதுக்கோட்டைக்கு ஒரு த்ரில்லிங் எஃபெக்டில் சைக்கிள்லேயே போயிட்டு வந்தவன். அந்த ஊரோட அமைப்பு, அந்த ஊரோடைய ஒரு புனிதம் எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஓரளவுக்கு தான் நல்லா தெரியும், ஏன்னா அங்கேயே பறந்து வாழ்ந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை காணாமல் போட்டாங்க. ஏன் இவ்வளவுக்காக புதுக்கோட்டைக்கு இது பண்ணுறோம்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இந்தியாவோட ஒன்றா ஆக்குறாங்க. அதாவது ஒரே நிலப்பரப்புக்குள்ள இருக்கிறனால எல்லாமே இந்தியா தான் இருந்தாலும் தனித்தனி நிர்வாகமாக சமஸ்தானங்களாக இருந்ததை இந்தியாவுக்குள்ளே சேர்க்குறாங்க, அவங்களாவும் சேர்றாங்க. அந்த படியில் பக்கத்தில் இருக்கிற திருவாங்கூர், இங்கே ஹைதராபாத் எல்லாமே சமஸ்தானம் இழப்பீடு கேட்டு ஏதாவது நிபந்தனைகள் வச்சு ஒரு பார்கெனிங் பண்ணி வந்தாங்க உள்ள. ஆனால் எந்த வித நிபந்தனையோ சண்டையோ சச்சரவோ வாக்குவாதமோ பிரிவினை பேச்சோ எதுவுமே இல்லாமல் அப்படியே அல்வாவை தூக்கி கொடுக்குற மாதிரி சென்னை மாகாணத்துக்கு இந்த இதை கொடுத்தேன், புதுக்கோட்டை தொகுதியை கொடுத்தேன். இந்தியாவோட ராஜ்யத்தில் சேர்ந்த முதல் ஒரே சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். அந்த ஞாபகத்துக்கு, அந்த ஒரு நன்றிக்காவது, அதை பெருமைப்படுத்துகிற அளவுக்காவது அந்த புதுக்கோட்டைங்கிற பாராளுமன்ற தொகுதியை அப்படியே வச்சிருக்கலாம். அதுக்கு மாற்று வழி சொல்கிறோம், இப்படி பண்ணலான்னு ஏதாவது பண்ணீங்களா? இல்லை, ஒரு தொகுதியே காணாமல் போட்டீங்க. இன்னைக்கு 39 பாராளுமன்ற தொகுதி 50க்கு மேலே கொண்டாடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதில் சில பேரெல்லாம் மாற்றி அமைக்கப்படலாம், அதெல்லாம் வேற விஷயம்.
அதுக்கு நீங்க குரல் கொடுங்க, என்னென்ன பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு. அதை செய்யல. ஆனா இஷ்டத்துக்கு வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோ நீங்க சொல்லுவீங்க, ஆனா அடுத்தவங்களை நீங்க சொல்றீங்க. ஆனா பேசுறதெல்லாம் நீங்க தான் அப்படி பேசுறீங்க. எதிர்கட்சியா இருங்க, ஆனா எதிர்கட்சியா இருக்காதீங்க. எந்த ஒரு முகாந்திரமும் இந்திய அரசோட மத்திய அரசோட இணக்கமா போறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை, உங்களுக்கு அதுக்கான பேசிக் அறிவும் இல்லை. அதுதான் உண்மை. இதை உங்க எம்பியை தான் சொல்லியிருக்காரு, மூளை இல்லாதவன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்குலாம் நான் கேவலமா நான் பேசல. ஏன்னா உங்களுக்கும் வயது இருக்கு, உங்களுக்கும் அனுபவம் இருக்கு, நீங்களும் ஒரு குடும்பம், அவ்வளோலாம் மோசமா சொல்லலை. ஆனா உங்களால அது மாதிரி சொல்லியிருக்காரு, அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, அது போகட்டும், அது பர்சனல் தாக்குதல் வேணாம். தயவு செஞ்சு இனிமேல் இந்த தொகுதி மறுவரையறைங்கிறத பேசாது. ஏன்னா அதை பேசுகிற அளவுக்குலாம் உங்கள்கிட்ட அந்த டீட்டெயில் கிடையாது, அது நியாயமும் கிடையாது. மிக முக்கியமாக இது பிரச்சனை எங்கன்னா 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்திய நாடாளுமன்ற தொகுதி சம்பந்தமா இந்திய மக்கள் அனைவரோட ஒருமித்த ஆதரவு உள்ள ஒரு விஷயம். அதை கொண்டாடுறப்ப என்ன ஆகும், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பீரோ கொண்டாடுறோம், அந்த பீரோ கொண்டாடுறப்ப அதை சரி பண்ணணும். இந்த பக்கம் நிலையில இடிக்காம கொண்டாடணும், சவுத்த சீலிங்ல ஃபேன்ல இடிக்கக்கூடாது, கொண்டாந்து நேராக பீரோவை பத்திரமா வைக்கிறோம். அது போலதான் இந்த 33 கொண்டாடணும் அப்படின்னா சில பல விஷயங்கள் மறுசீரமைப்பு தொகுதியை பண்ணி ஆக வேண்டியிருக்கு, சாதி கணக்கெடுப்பையை பண்ணி ஆக வேண்டியிருக்கு. எல்லா சமூகத்துக்கும் தனித்தனியே பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டி உள்ளது. இதெல்லாம் புரிஞ்சு தயவு செஞ்சு பேசுங்க. இல்லை எனக்கு புரியல அந்த விஷயம், அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற யார்த்து பேசுங்க. அதை விட்டுட்டு இந்த கனிமொழி பேசிட்டு இருக்காங்க, சம்பந்தமே இல்லை பேசுறாங்க. அமித்ஷா பேசுறது ஒன்னா இருக்கு, பேப்பர்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி. எந்த முகாந்திரத்துல பார்லிமெண்ட்ல மசோதா உள்ள போறதுக்கு முன்னால நீங்க பேப்பரை தூக்கிட்டு இது பண்ணீங்க? ஏற்கனவே சட்ட இதை வள்ளுவர் கூட்டத்தில் எரிச்சிட்டு கடைசியில் வெறும் பேப்பர் தான் எரிச்சோன்னு சொன்னீங்க. அது உங்க வரலாறு உண்டு திமுகவுக்கு, அதெல்லாம் உண்மைதானே? அப்ப குஷ்பு கூட கேட்டிருக்காங்க அவங்கள, நீங்க தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் லைட்டரை வச்சுக்கிட்டு நீங்க பேப்பரை கொடுத்துறீங்க. முதல்ல அந்த அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏதோ ஒன்று ஆர்வத்தில் கொந்தளிக்காதீங்க. என்ன நிர்வாகம் எப்படி பண்றாங்கிறத பாருங்க. உங்களுக்கு தெரியலனாலும் பார்த்து மேல மோடிஜி அரசாங்கம், பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி சித்தாந்தம் என்ன பண்ணுது, இந்த இந்தியாவை ஒருமைப்பாடா நல்லபடியா வச்சுக்கணும். எல்லா சமூகம், எல்லா மதம், எல்லா இனத்தையும், எல்லா மொழிக்காரங்களையும் பிரிவினை இல்லாம ஒரு குடையின் கீழே கொண்டாடணும்னு எவ்வளவு போராடுது. அதுக்கு நாம எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு யோசிங்க. அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு தெரியாதீங்க. இனிமேல் இந்த பேச்சை இதோட விடுங்க.